ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதியா RSS ரவுடியா அப்படின்ற தலைப்புல கிளைக்காற்று பதிப்பகத்தின் சார்பாக இந்த ஆண்டு புத்தக கண்காட்சியில ஒரு புத்தகம் வெளியிட இருந்தாங்க. சங் பரிவார் அமைப்புகளின் கடுமையான எதிர்ப்பின் காரணமாக அவர்கள் காவல்துறையிலும் நீதிமன்றத்திலும் புகார் அளித்தார்கள். அந்த புகாரின் அடிப்படையில் நேற்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சா மற்றும் அருள்முருகன் அடங்கிய அமர்வு கிளைக்காற்று பதிப்பகத்தின் மீது தன்னிச்சையாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீதிபதிகள் கையில் எடுத்துள்ளார்கள். கீழைக்காற்று பதிப்பகத்தின் சார்பாக கொண்டு வரப்பட்டுள்ள இந்த புத்தகத்தை உடனடியாக பறிமுதல் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவையும் நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க எல்லா எல்லைகளையும் தாண்டி ஒரு டெரகேட்டரி லாங்குவேஜை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அவதூறான வார்த்தைகள், அபியூசிவான களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அப்புறம் எல்லா எல்லைகளையும் மீறி நீதிமன்றத்தின் மீது மக்களுக்கு இருக்கின்ற மதிப்பை குறைக்கும் விதமாக இந்த பதிப்பகம் நடந்திருக்குது அப்படின்னு நீதிபதிகள் தங்களோட தீர்ப்புரையில சொல்லி இருக்கிறாங்க. இந்த புத்தகத்தினுடைய உள்ளடக்கத்தை பற்றி நீதிபதிகளுக்கு எதுவும் தெரியாது. அந்த தலைமை நீதிபதி அநேகமா தமிழ் தெரியாதவரா இருப்பார். அவங்க யாரு நாங்க உள்ள படிச்சு பார்த்தோம்னு சொல்லல, அட்டையை பார்த்தோம் அல்லது அதனுடைய முதல் பக்கம், அதுல ஒரு கேலி சித்திரம் இருக்கு, இவருடைய பேர் இருக்கு, அவருடைய உருவ தோற்றம் இருக்கு. இதுதான் அவங்க எடுத்துட்டு இருக்கிற செய்தி. ஒரே ஒரு கேள்விதான் முதல்ல நம்ம கேட்க வேண்டியது. ஜி.ஆர். சாமிநாதனும் இந்த கீழைக்காற்று வெளியீட்டகத்தினுடைய பொறுப்பாளர் யாரா இருந்தாலும் ரெண்டு பேரும் இந்த நாட்டின் குடிமக்கள். ஒரு நீதிபதிங்கிறதுக்காக இல்ல, ஒரு மனிதராக எடுத்துக்கிட்டாலும் அந்த மனிதரை பற்றி இழிவா பேசினா, அவமதித்தால் அது அவருடைய கண்ணியத்தை பாதிக்கிறது என்று சொல்லி நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் கடந்த காலத்தில் ஜி.ஆர். சாமிநாதன் என்னெல்லாம் பேசி இருக்கிறார். RSS ரவுடியான்னு கேட்டிருக்கிறாங்க. நான் ரவுடி இல்லைன்னு அவர் சொல்லிக்கலாம், RSS இல்லைன்னு சொல்லிக்க முடியுமா?